வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்இபி ஜென்ரல் சயின்ஸில் மெட்டீரியல் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல் சயின்ஸ்லேருந்து 2 கொஷின் வரும் அப்படிங்கிறத நான் ப்ளூ பிரிண்ட் ஆரம்ப கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொல்லியிருப்பேன். ஸோ எந்தெந்த செக்ஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மெட்டீரியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, மெட்டீரியலுடைய ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட்? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்பர் 1, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய சிம்பிள் கேபிட்டல் ஹெச் யூஸ் பண்ணுவீங்க. இதனுடைய டெஃபினிஷன், தி அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் அ கிவன் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் எவ்வளவு காந்த விசை செயல்படுமோ அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறோம், ரைட்? அண்ட் இந்த ஃபார்முலா பிரகாரம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வரக்கூடிய யூனிட் என்ன வரும்? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். மேலே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நியூட்டன் அண்ட் கீழே ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்னு வரும், ரைட்? செகண்ட் டெஃபினிஷன், மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னாக்க காந்த தூண்டல் அப்படிம்பாங்க. இப்போ அயன் பீஸ் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு மேக்னெட்டை ரப் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா இந்த அயன் வந்துட்டு இன்னொரு அயன் பீஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஏன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அந்த மெட்டலுக்குள்ளே நம்ம இன்டியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எபிலிட்டி டு மேக்னடைஸ் அ மெட்டீரியல், ஒரு பொருளை காந்தத்தன்மை அடைய செய்யும் தன்மை. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் நம்ம மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறோம். இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் கேபிட்டல் பி, ரைட்? அடுத்து தேர்ட் டெஃபினிஷன், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ கால் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். மேக்னெட்டிக் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம் அல்லது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் சொல்லலாம். டிப்ளமோ ட்ரிபிள் இதை வந்துட்டு காந்த செறிவாக்கல் அப்படின்னு தமிழில் படிச்சிருப்பீங்க. ஸோ இது என்னன்னா, ஒரு பொருளை மேக்னடைஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பேர் இண்டக்ஷன். அந்த பொருளை மேக்னடைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு தேவைப்படுமோ அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், ரைட்? ஸோ இந்த இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா கேபிட்டல் ஐ. அண்ட் இந்த கேபிட்டல் ஐயை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஒன்று கேபிட்டல் எம் பை வி, இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா ஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம் பை ஏ. இது கேபிட்டல் எம் பை வி, இது ஸ்மால் எம் பை ஏ. இப்போ ஒவ்வொன்றும் என்ன, இதில் கேபிட்டல் எம் அப்படின்னு போட்டிருக்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்னாக்க தமிழில் காந்த திருப்பு திறன் அப்படின்னு பேர். அது என்னங்கிறத நான் அடுத்த டெஃபினேஷனில் சொல்கிறேன். இப்போதைக்கு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் எம் இஸ் கால் மேக்னெட்டிக் மொமெண்ட். பிங்கிறது வால்யூம் ஆஃப் மேக்னெட். அடுத்து இங்கே ஸ்மால் எம் அப்படிங்கிறது பொதுவாக எம்னாக்க மாஸ் அப்படின்னு ஃபிசிக்ஸில் படிப்போம். பட் இந்த மேக்னட்டிசமில் ஸ்மால் எம் அப்படிங்கிறது போல் ஸ்ட்ரென்த்து. ஓகே, போல் ஸ்ட்ரென்த்னாக்க முனை வலிமைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுவும் என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் அடுத்து சொல்கிறேன். ஸோ ஸ்மால் எம் இஸ் கால் போல் ஸ்ட்ரென்த். கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் மேக்னெட். ஓகே, ஸோ இந்த 2 ஃபார்முலாவில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கேபிட்டல் எம் பை வி அல்லது ஸ்மால் எம் பை ஏ, we will get intensity of magnetization. அடுத்து நம்மளுடைய 4th definition, magnetic susceptibility. magnetic susceptibility அப்படின்னாக்க தமிழில் காந்த ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெட்டலை மேக்னடைஸ் பண்ணால் அதுக்கு பேர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்தீங்க. எவ்வளவு வேகமாக ஒரு பொருளை மேக்னடைஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் சசப்டிபிலிட்டி அப்படின்னு பேர். இப்போ மெட்டல்ஸ் எல்லாமே பொதுவாக நீங்கள் மேக்னடைஸ் பண்ணலாம். அதுலேயும் அயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவே மேக்னடைஸ் ஆகும். ஸோ அந்த வேகமாக மேக்னடைஸ் மற்றும் டிமேக்னடைஸ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி அப்படிம்பாங்க. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் மெட்டீரியல் எப்படி போட்டிருக்காங்கன்னா, it indicates how fastly and how easily a material can be magnetized. அதுக்கு பேர் தான் magnetic susceptibility. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அயன். இரும்பு வந்துட்டு ஈஸியாகவே காந்தத்தன்மை அடையும், இழக்கும், ரைட்? இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் XM. ஓகே, கேபிட்டல் X ஸ்மால் m. ஃபார்முலா 1 + B divided by H. ஸோ கேபிட்டல் பினா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பார்த்தீங்க, கேபிட்டல் ஹெச்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தீங்க. ஸோ 2க்கும் ரேஷியோ பார்த்து அதோட 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. இது ஒரு டெஃபினேஷன், ரைட்? அடுத்து 5th டெஃபினேஷன், வாட் இஸ் மென்ட் பை போல் ஸ்ட்ரென்த். நீங்கள் ஏற்கனவே இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கு ஃபார்முலா ஸ்மால் எம் பை ஏன்னு பார்த்தீங்க. அதில் எம்முக்கு வந்துட்டு போல் ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம் இல்லையா? போல் ஸ்ட்ரென்த்னா என்ன? இப்போ ஒரு மேக்னெட் இருக்குது,
ஸோ மேக்னெட்னாலே அதில் 2 போல்ஸ் இருக்கும், நார்த் அண்ட் சவுத் போல். எப்பவுமே இந்த போல்ஸ் வழியாக கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ரேடியேஷன் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த போல்ஸ் வழியா எவ்வளவு மேக்னெட்டிக் கரண்ட் பாஸ் ஆகுதோ அந்த அளவைத்தான் நம்ம போல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறோம். ஸோ டெஃபினேஷன் எப்படி வரும்? தி அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் கரண்ட் பாசிங் த்ரூ போல்ஸ் ஆஃப் அ மேக்னெட், ரைட்? அந்த மேக்னெட்டிக் கரண்ட்டுடைய மேக்னிடியூட நம்ம போல் ஸ்ட்ரென்த்ங்கிறோம். இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் ஸ்மால் லெட்டர் எம் அண்ட் யூனிட் என்ன வரும்? ஆம்பியர். ஏன்னா அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் கரண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால யூனிட் இதுக்கு ஆம்பியர்னு வரும். ஓகே, ரைட். அடுத்து 6th டெஃபினிஷன், மேக்னெட்டிக் மொமெண்ட், அதாவது தமிழில் வந்துட்டு காந்த திருப்புத்திறன் அப்படிம்பாங்க. ஸோ ஏற்கனவே ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் நீங்கள் டாபிக் படிக்கிறப்ப அதில் மொமெண்ட்னாக்க டேர்னிங் ஃபோர்ஸ் அப்படின்னு படிச்சிங்க. ஸ்டேஷனரியாக இருக்கக்கூடிய ஒரு பாடியை ரொட்டேட் பண்ணுறதுக்காக, சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் மொமெண்ட் நம்ம படித்தோம். ஸோ இங்கே மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்ன? இப்போ நம்மளுடைய எர்த்துடைய டைரக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு அண்ட் ஈஸ்ட். இப்போது ஒரு மேக்னெட்டை எடுத்து நான் இப்படி வைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நார்த்து போல், இது வந்துட்டு சவுத்து போல். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணப்பட்ட ஒரு மேக்னெட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக திரும்பி இந்த மேக்னெட்டுடைய நார்த்து போல் பூமியுடைய நார்த்லையும், மேக்னெட்டுடைய சவுத்து போல் பூமியுடைய சவுத்துலையும் நிற்கும். ரைட்டா? ஸோ அப்போ அந்த மேக்னெட்டை கரெக்டான டைரக்ஷனில் திருப்பி நிப்பாட்டுறதுக்காக ஒரு டேர்னிங் ஃபோர்ஸ் யூஸ் ஆகிருக்குது. அந்த டேர்னிங் ஃபோர்ஸை தான் இங்கே மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படிங்கிற ஒரு கருவியை டிசைன் பண்ணுறோம். அதாவது மேக்னெட்டை வச்சு டைரக்ஷனை பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் காம்பஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மேக்னெட்டிக் காம்பஸுடைய ஒர்க்கிங் பிரின்சிபிளே இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் தான். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டுடைய டெஃபினிஷன் என்ன? த டேர்னிங் ஃபோர்ஸ் required to align the magnet in correct geographical direction. ஸோ சரியான புவி திசையில் திருப்பி ஒரு காந்தத்தை நிப்பாட்ட பயன்படுத்தக்கூடிய டேர்னிங் ஃபோர்ஸ் தான் மேக்னெட்டிக் மொமெண்ட்னு பேரு. அண்ட் இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம் இன்டு எல். ஓகே, கேபிட்டல் எம்னாக்க மொமெண்ட், ஸ்மால் எம்னாக்க போல் ஸ்ட்ரென்த், அண்ட் எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த மேக்னெட். ஸோ ஸ்மால் எம், கேபிட்டல் எம், கேபிட்டல் எல் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மேக்னெட்டிக் மொமெண்ட். அண்ட் இதுக்குண்டான யூனிட் என்ன வரும்? ஸோ கேபிட்டல் எம்னாக்க நீங்கள் போல் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்க. ஸோ போல் ஸ்ட்ரென்த்துக்கு ஆம்பியர், லென்த் ஆஃப் த மேக்னெட் மீட்டர். ஸோ ஆம்பியர் மீட்டர் இஸ் த கரெக்ட் யூனிட் ஃபார் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, ஸோ இதான் 6 இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் இன் மெட்டீரியல் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ரைட். அடுத்து இதில் பார்க்க போகிறது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்ன? வாட் இஸ் மென்ட் பை மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? தமிழில் காந்த விசை கோடுகள் அப்படிம்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் 2 மேக்னெட் எடுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுடைய சவுத் அண்ட் நார்த் போல், இது செகண்ட் மேக்னெட்டுடைய சவுத் அண்ட் நார்த் போல். இப்போ இந்த 2 மேக்னெட்டையும் பக்கத்தில் கொண்டு வர்றப்ப ஆப்போசிட் போல்ஸை வந்துட்டு பக்கத்தில் கொண்டு வரதுனால அந்த மேக்னெட்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும், அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க. சேம் போல்ஸ் வில் ரிப்பல் அண்ட் ஆப்போசிட் போல்ஸ் வில் அட்ராக்ட், ரைட்? ஸோ அப்போ இந்த 2 மேக்னெட்டையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது இது அட்ராக்ட் ஆகுது. என்ன காரணம்னாக்க 2க்கும் நடுவில் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் உற்பத்தி ஆகிறதுனால அது சேருது. இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ரைட்? ஒரு மேக்னெட்டுடைய நார்த் போல்ல இருந்து இன்னொரு மேக்னெட்டுடைய சவுத் போல் நோக்கி இப்படி டிராவல் ஆகக்கூடிய லைன்ஸை தான் நம்ம மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், தமிழில் காந்த விசை கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? சரி, இப்போ இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல். ஸோ எப்போவுமே வடக்குல இருந்து தெற்குக்கு தான் போகும், சவுத்ல இருந்து நார்த்துக்கு வரதுக்கு உண்டான சான்ஸ் இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, இட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் அ கர்வ்டு பாத், அதாவது வளைந்த பாதையில் தான் பயணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு சான்ஸ் வந்துட்டு இல்லை. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வில் நாட் ட்ராவல் இன் அ ஸ்ட்ரைட் லைன், இட் வில் ஆல்வேஸ் டேக் கர்வ்டு பாத், வளைந்த பாதையில் தான் பயணிக்கும். செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட், இப்போ நிறைய லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நான் வரைஞ்சிருக்கேன், ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகுதா? இல்லை, அது பாட்டுக்கு அது பாதையில் பயணிக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட், தே டு நாட் இன்டர்செக்ட் ஒன் another, ஒன்றை ஒன்று குறுக்கிடாது. ஓகே, தே டு நாட் இன்டர்செக்ட் ஒன் another. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட், இப்போ நான் ஒரு 4 மேக்னெட்டிக் லைன்ஸ் இந்த டயராமில் வரைஞ்சிருக்கேன்.
ஸோ இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்தா அதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, FLUX மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா தமிழில் காந்த பாயம் அப்படின்னு பேர். சரி, அப்போ லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தா அதுக்கு பேர் ஃப்ளக்ஸு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆரம்பத்தில் டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்க? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட கிவன் ஏரியான்னு பார்த்தீங்கல்ல, அதான் இங்கே மறுபடியும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக சொல்கிறாங்க. ஸோ நிறைய லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா H is directly proportional to L. கரெக்டா? ஸோ எந்த அளவுக்கு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா கம்மியாயிரும். ஸோ இது வந்துட்டு ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, எத்தனை லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா n is equal to small m by mu naught. ஓகேவா? ஸோ இதில் ஸ்மால் எம்னா நம்ம ஏற்கனவே போல் ஸ்ட்ரென்த்னு படித்தோம். எவ்வளோ மேக்னெட்டிக் கரண்ட் பாஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் போல் ஸ்ட்ரென்த்து, அதான் இங்கே ஸ்மால் எம். இந்த மியூ நாட் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படிம்பாங்க. ஸோ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னா தமிழில் காந்த உட்புகுத்திறன் அப்படின்னு பேர். ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு பொருளுக்குள்ளே பாஸ் ஆகி போகும் இல்லையா, ஸோ அந்த டெண்டன்சிக்கு பேர் தான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. இது வந்துட்டு எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். 4π × 10⁻⁻7 ஹென்ரி per மீட்டர். இதான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிக்கு உண்டான நியூமரிக்கல் வேல்யூ. 4π × 10⁻⁻7 யூனிட் வந்துட்டு H/m, ஹென்ரி per மீட்டர். ஸோ அப்போ ஸ்மால் எம் அண்ட் மியூ நாட் ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இப்போ உங்களுடைய மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு கர்வ்டு பாத்தில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கர்வ்டு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைகிறீங்க. டேஞ்சன்ட்னா தமிழில் தொடுகோடு அப்படின்பாங்க, நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குனாக்கா அந்த சர்க்கிளை டச் பண்ணிட்டு இந்த மாதிரி போகக்கூடிய லைன்ஸுக்கு பேர் தான் டேஞ்சன்ட். அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எடுக்கப்பட்டால் அந்த லைன் ஆஃப் ஃபோர்ஸுக்கு வரையப்பட்ட டேஞ்சன்ட். ஸோ இந்த டேஞ்சன்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை குறிக்கும். புரியுதா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய அளவை குறிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா n is equal to m by mu naught. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை குறிக்கிறதுக்கு இந்த மெத்தட். ஓகே, tangent drawn to magnetic lines of force will give the direction of magnetic field. ஸோ இதான் வந்துட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உடைய 6 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட், அடுத்து இதில் பார்க்க போகிறது, இப்போ ரெண்டு சேம் போல்ஸை பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அது ரிப்பெல் ஆகும். ரெண்டு ஆப்போசிட் போல்ஸை பக்கத்தில் கொண்டு வந்தால் அது அட்ராக்ட் ஆகுது. அப்போ அட்ராக்ஷனோ அல்லது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸோ உற்பத்தி ஆகிறதுனால தான் அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் எல்லாமே உங்களால் பார்க்க முடியுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அட்ராக்ஷனோ அல்லது ரிப்பல்ஷனோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய லாக்கு பேர் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ஸோ இது 2015 EB டெக்னிக்கல் கொஸ்டின். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, the law which is used for calculating magnetic force in magnetic material அப்படின்னு போட்டு கூலும்ஸ் லா, கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, மேக்னெட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட் லா அண்ட் நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா. இதான் இப்போ வந்திருந்த 4 சாய்ஸ். கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரைட் ஆன்சர் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இது வந்துட்டு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேர் சொல்லியிருப்பீங்கன்னா கூலும்பின் இரட்டை எதிர்மாறிலி விதி அப்படிம்பாங்க. எதிர்மாறிலினாக்க இன்வர்ஸ், இரட்டைனாக்க ஸ்கொயர். ஸோ கூலும்பின் இரட்டை எதிர்மாறிலி விதின்னு பேர். இதுதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக மெட்டீரியல் சயின்ஸில் பயன்படுத்தக்கூடிய லா. சரி, இப்போ இந்த லா வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, F is directly proportional to m1 m2 by r square. இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் m1 m2 என்ன, ஸ்மால் எம்னா நீங்கள் போல் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கல்ல. ஸோ இப்போ நான் ரெண்டு மேக்னெட்டை வந்துட்டு பக்கத்தில் கொண்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு மேக்னெட்டுடைய போல் ஸ்ட்ரென்த்தை m1 வச்சுக்கலாம், ரெண்டாவது மேக்னெட்டுடைய போல் ஸ்ட்ரென்த்தை m2ன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு எம்னா மாஸ் கிடையாது, போல் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ ரெண்டு மேக்னெட்டுடைய போல் ஸ்ட்ரென்த் தான் m1 m2. r அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்ஸ். ஓகே, ரெண்டு காந்தத்துக்கும் இடைப்பட்ட தூரம். ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் pole strength of two magnets and inversely proportional to square of the distance between the magnet. இதான் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ரைட், இப்போ இந்த இடத்துல
ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம், அதை கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ F is equal to K into M1 M2 by R ஸ்கொயர்னு வரும். ரைட்டா? சரி, இப்போ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட்டுக்கு மறுபடியும் இன்னொரு ஃபார்முலா போடுறாங்க. K is equal to mu naught divided by 4 pi. ஓகே, K is equal to mu naught divided by 4 pi. இதான் ஃபார்முலா. இப்போ mu naught அப்படின்னாக்க மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு படித்தோம். அந்த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிக்கு நியூமரிக்கல் வேல்யூ நான் சொன்னேன் 4 pi into 10 power minus 7. இதான் mu naught உடைய நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ டிவைடட் பை இந்த இடத்துல 4 pi இருக்குது, அதை போட்டால் 4 pi கட் ஆகும். ஸோ பாக்கி வரக்கூடிய ஆன்சர் 10க்கு என்ன, கேக்கு வந்துட்டு வெறும் 10 power minus 7 தான் வரும். ஸோ அந்த வேல்யூவை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் F is equal to M1 M2 by R square into 10 power minus 7. ஸோ இதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லால பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா. F is equal to M1 M2 by R square into 10 power minus 7. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. ஸோ இது வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லா மற்றும் ஃபார்முலா. அடுத்ததுல டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படியெல்லாம் வந்துட்டு மேக்னெட்டை கிளாஸிஃபை பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சம்மந்தமாக ஞாபகம் வர பாயிண்ட்ஸை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நம்ம எர்த்தே வந்துட்டு ஒரு நேச்சுரல் மேக்னெட்னு பார்த்தோம். ஓகே, ஏன்னா மேலே வந்துட்டு நார்த்து போல் இருக்குது, கீழே சவுத்து போல் இருக்குது. அப்படிங்கிறப்ப எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எர்த்தை சுற்றி இருக்கத்தான் செய்யும். ஓகே, ஸோ நம்ம எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஆன்சர் 10 power minus 4 Tesla. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் கொஸ்டின். த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் present around the earth surface equal to 10 power minus 4 Tesla. TESLA Tesla. அடுத்து ரெண்டாவது, இப்போ நம்ம மேக்னெட்டிக் மூமெண்ட்னு பார்த்தோம். கேபிட்டல் M is equal to small m into L ன்னு பார்த்தோம் இல்லையா? சரி, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம மேக்னெட்டிக் காம்பஸ் டிசைன் பண்ணுறோம். அந்த மேக்னெட்டிக் காம்பஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண நாட்டு மக்கள் யாருன்னா சைனீஸ். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் காம்பஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை சைனீஸ் பீப்புள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த மேக்னெட்டிக் காம்பஸுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ கால் மெரைனர் காம்பஸ். ஏன்னா பெரும்பாலும் கடல் பகுதிகளில் திசையை பார்க்கறதுக்காக இந்த காம்பஸை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு இன்னொரு நேம் மெரைனர் காம்பஸ்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ மேக்னெட்டிக் காம்பஸ் ஆர் மெரைனர் காம்பஸ் போத் ஆர் தி சேம் அண்ட் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை சைனீஸ் பீப்புள். ஓகே, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு, மெட்டீரியல் விச் கேன் பி ஈஸிலி மேக்னடைஸ்ட் அண்ட் டிமேக்னடைஸ்ட். ஒரு பொருள், எந்த பொருள் வந்துட்டு வேகமாக மேக்னடைஸ் ஆகும் டிமேக்னடைஸ் ஆகும்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் நான் எப்படியே சொன்ன மாதிரி அயன். அதுக்கு உண்டான சிம்பிள் வந்துட்டு Fe அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, அடுத்த பாயிண்ட்டு, வாட் ஆர் த வேஸ் இன் விச் யூ கேன் டிமேக்னடைஸ் அ மெட்டல். இப்போ ஒரு மெட்டல் வந்துட்டு மேக்னடைஸ் ஆகிருக்குது, அதை டிமேக்னடைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட், when dropped from height, அதாவது உயரமான இடத்துல இருந்து அந்த பொருளை கீழே போட்டால் அதுக்குண்டான காந்தத்தன்மை குறைஞ்சிரும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட், when it is dropped from height. அடுத்து செகண்ட் மெத்தட், when it is heated, அதாவது வெப்பப்படுத்தும் பொழுது சூடு பண்ணீங்கன்னாக்கா மறுபடியும் அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி போயிடும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், when it is hammered. ஸோ ஹேமர்னா என்ன, சுத்தியல் போன்ற வலுவான பொருளை கொண்டு தட்டும் போல். ஸோ ஹேமர் வச்சு அடிச்சிங்கன்னா அந்த பொருளுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி போயிடும். இதான் 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஃபார் டிமேக்னடைசிங் அ மெட்டீரியல். ஓகே, சரி. அடுத்த கீ பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின். இந்த மின்காந்த ரயில் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ரயிலுடைய வீலுக்கும் ரயில்வே ட்ராக்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அடிப்படையாக வச்சு EM ட்ரெயினை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜாப்பனீஸ். Okay, magnetic compass was first used by Chinese. Electromagnetic train was first introduced by Japanese. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ரைட், அடுத்து இதில் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பேஸ்ட் ஆன் ஷேப், அதாவது வடிவத்தை அடிப்படையாக வச்சு எப்படி இந்த மேக்னெட்ஸை பிரிக்கிறோம். ஓகே, பேஸ்ட் அப்பான் ஷேப் மொத்தம் 3 விதமான மேக்னெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேக்னெட்டுக்கு பேர் பார் மேக்னெட், அதாவது தமிழில் வந்துட்டு சட்ட காந்தம் அப்படிம்பாங்க. இப்படி இருக்கும், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும்.
ஒரு பக்கம் நார்த் போல் இன்னொரு பக்கம் சவுத் போல்னு இருக்கும். இதுக்கு பேர் தான் பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்டுக்கு இன்னும் சில பேர்லாம் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ கால் சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் அல்லது இட் இஸ் ஆல்சோ கால் ரெக்டாங்குலர் மேக்னெட். ஸோ இதெல்லாம் வந்து பார் மேக்னெட்டுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் நேம். சிலிண்ட்ரிக்கல் மேக்னெட் அப்படிங்கலாம் அல்லது ரெக்டாங்குலர் மேக்னெட் அப்படிங்கலாம். சரி, அடுத்து செகண்ட் டைப் ரிங் மேக்னெட். ஸோ அப்போ ரிங்னாக்க தமிழில் வளையக்காந்தம் அப்படிம்பாங்க. சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. இதை பாதியாக பிரித்து மேலே நார்த்து போல் கீழே சவுத்து போல். இப்போ இந்த ரிங் மேக்னெட்டுக்கு உண்டான இன்னொரு பேர் இட் இஸ் ஆல்சோ கால் சர்க்குலர் மேக்னெட் ஆர் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஆங்குலர் மேக்னெட். இதெல்லாமே ஒன்று தான், ரிங்கு, சர்க்குலர் அல்லது ஆங்குலர். ரைட். தேர்ட் ஒன் ஹார்ஸ் ஷூ மேக்னெட். ஸோ ஹார்ஸ் ஷூனாக்க தமிழில் குதிரை லாடக்காந்தம் அப்படிம்பாங்க. ரைட்டா? இது பார்த்தீங்கன்னா நம்ம குதிரைக்கு லாடம் அடிக்கிற ஷேப்பில் இப்படி பெண்ட் ஆகிருக்கும். ஒரு பக்கம் நார்த் போல் இன்னொரு பக்கம் சவுத் போல். இந்த ஹார்ஸ் ஷூ மேக்னெட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ கால் பெண்ட் ஏரியா மேக்னெட். பெண்ட் ஏரியானாக்க தமிழில் வளைந்த பரப்பு காந்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம வளைச்சு விட்டுருக்கனால அதுக்கு பேர் பெண்ட் ஏரியா மேக்னெட், தமிழில் வளைந்த பரப்பு காந்தம். ஸோ இதான் ஷேப்ஸ் அடிப்படையாக வச்சு மேக்னெட்டுடைய கிளாசிஃபிகேஷன். ஓகே, செகண்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் ஸ்ட்ரென்த். வலிமையை அடிப்படையாக வச்சு மேக்னெட்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வீக் மேக்னெட் அண்ட் செகண்ட் ஒன் ஸ்ட்ராங் மேக்னெட். அதாவது வலிமையற்ற காந்தம், வலிமையான காந்தம் அப்படிம்பாங்க. இந்த வீக் மேக்னெட்டுக்கு இன்னொரு பேர் டெம்பரரி மேக்னெட், தற்காலிக காந்தம் அப்படிம்பாங்க. ஸ்ட்ராங் மேக்னெட்டுக்கு இன்னொரு பேர் பெர்மனன்ட் மேக்னெட், அதாவது நிரந்தர காந்தம் அப்படிம்பாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2018 EBயில் வந்த கொஸ்டின் இது. Which one of the following material is used for making strong அல்லது permanent electromagnets அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சக்தி வாய்ந்த நிரந்தர காந்தம் செய்ய தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் ஆன்சர் ஆல்னிகோ. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்னிகோ. ஸோ ஆல்னிகோனா என்ன? இட் இஸ் a mixture of 3 metals, அலுமினியம், நிக்கல் அண்ட் கோபால்ட். ஓகே, மெட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு உருக்கி ஒன்றா சேர்த்தா அதுக்கு பேர் அலாய்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலாக இது ஒரு அலாய். அலுமினியம், நிக்கல் அண்ட் கோபால்ட் சேர்ந்த அலாய் தான் ஸ்ட்ராங் மேக்னெட். அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்கள் மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க. இதில் அலுமினியம் அப்படிங்கிறது 60%, நிக்கல் 20% அண்ட் கோபால்ட் 20%. ஸோ இந்த மிக்சருக்கு பேர் தான் ஆல்னிகோ. அதை வச்சு நீங்கள் பெர்மனன்ட் மேக்னெட் செய்யலாம். ஓகே, வீக் மேக்னெட் செய்வதற்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுவோம்னா கோபி. ஓகே, ஸோ கோபினாக்க CO ஃபார் கோபால்ட், BI ஃபார் பிஸ்மத். ஸோ அதை வச்சு நீங்கள் வீக் மேக்னெட் செய்யலாம். ஸ்ட்ராங் அண்ட் வீக் மேக்னெட் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன? கோபால்ட். ஸோ கோபால்ட்டு கூட அலுமினியமும் நிக்கலும் சேர்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கூடும். அதே கோபால்ட்டோட பிஸ்மத்தை சேர்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி குறையும். ஓகே, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஸ்ட்ரென்த் அடிப்படையாக வச்சு 2 கிளாசிஃபிகேஷன். ரைட். அடுத்த கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் அயன் கண்டென்ட், அதாவது இரும்பு உள்ளடக்கம். மேக்னெட்டிக் மெட்டீரியல்னாலே கண்டிப்பாக உள்ளக்க ஓரளவுக்கு அயன் இருக்கும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அயன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு உங்கள் மெட்டீரியல் சயின்ஸில் மேக்னெட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபெரோ மேக்னெட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் ஏஃபெரோ மேக்னெட்ஸ். ஓகே, தமிழில் இரும்பு காந்தம், இரும்பற்ற காந்தம் அப்படிம்பாங்க. இப்போ பேர்லேயே உங்களுக்கு தெரியுது, ஃபெரோ மேக்னெட் அப்படின்னாக்க அயன் கண்டென்ட் வில் பி கிரேட்டர் தேன் 50%, அதிகமாக இருக்கும். அதே இது ஏஃபெரோ மேக்னெட்னா அர்த்தம் அயன் கண்டென்ட் இஸ் லெஸ் தேன் 50% அல்லது 0. ஓகே, இரும்புடைய அளவு 50%க்கு மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் ஃபெரோ. 50%க்கு குறைவாகவோ அல்லது இல்லாமல் 0வா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏஃபெரோ மேக்னெட்ஸ். ஓகே, இது தேர்ட் கிளாசிஃபிகேஷன். த லாஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் அப்பான் பிஹேவியர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன். எப்படி வந்துட்டு அது ஆக்ட் ஆகுது, அந்த ஆக்ஷன் அல்லது அதனுடைய குணம், அதை அடிப்படையாக வச்சு 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டயாமேக்னெட், ரெண்டாவது பேராமேக்னெட், மூணாவது ஆர்த்தோ அல்லது ஃபெரோ மேக்னெட்ஸ். இதான் வந்துட்டு 3 டிஃபரெண்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் டயாமேக்னெட் இஸ் ஆல்சோ கால் டி மேக்னெட், பேராமேக்னெட் இஸ் ஆல்சோ கால் பி மேக்னெட், ஆர்த்தோ அல்லது ஃபெரோ மேக்னெட்டுக்கு பேர் ஓ மேக்னெட். ஸோ அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையுமே ஷார்ட் ஃபார்மாக வச்சு அதுதான் அந்த மேக்னெட்டுக்கு இன்னொரு பேர்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இந்த மேக்னெட் என்ன? டயாமேக்னெட் அப்படின்னாக்க இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு இப்படி பாஸ் ஆகுது. ஒரு மேக்னெட்டுடைய நார்த் போல்லேருந்து இன்னொரு மேக்னெட்டுடைய சவுத்து போல் நோக்கி நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு பாஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல
ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை கொண்டு போய் நான் வைக்கிறேன். அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த டயாமேக்னெட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் திரும்பி நிற்கும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பொருள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு கரெக்டாக ரைட் ஆங்கிள் பெர்பெண்டிகுலரில் திரும்பி நின்றா அதுக்கு பேர் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகே, அதே இது இப்போ பேரானா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு இப்படி பாஸ் ஆகுது, அந்த பொருள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா, ஸோ எந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயுதோ அதே டைரக்ஷனில் திரும்பி நின்றா அதுக்கு பேர் பேராமேக்னெட். அதே மாதிரி ஆர்த்தோ அல்லது ஃபெரோ மேக்னெட்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு வழக்கம் போல் லெஃப்ட் டு ரைட் பாஸ் ஆகுது, இதில் நான் அந்த பொருளை கொண்டு போய் வச்சா பேரலாக நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு டயா மட்டும்தான் பெர்பெண்டிகுலர், பட் ஆர்த்தோவும் பேராவும் பார்த்தீங்கன்னா பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரி, அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ காமன் பாயிண்ட் வந்துட்டு பேரலாக நிற்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஹை மேக்னெட்டிக் ரீஜனில் நிற்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்த நான் ரெண்டாக பிரிச்சிடுறேன். இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைவாக இருக்குது, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக நிற்கும். ஸோ அப்படின்னா அதுக்கு பேர் பேரா. அதே இது இப்போ இந்த பக்கம் வந்துட்டு லோவாக இருக்குது, இந்த பக்கம் ஹையாக இருக்குது, எந்த இடத்துல குறைவாக இருக்குதோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இடத்துல பேரலாக போய் நிற்கும். ஸோ இதுதான் பேராவுக்கும் ஆர்த்தோவுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, கிளியராக ஞாபகம் வச்சுக்க. ரெண்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக நிற்கக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேரா, குறைவான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல போய் நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்த்தோ. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய பெர்மியபிலிட்டி வேல்யூ. ஓகே, ஸோ எக்ஸம்னா நீங்கள் என்ன படிச்சீங்க, சசப்டிபிலிட்டின்னு படிச்சீங்க. மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி, எவ்வளோ வேகமாக ஒரு பொருளை வந்துட்டு மேக்னடைஸ் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டின்னு பார்த்தீங்க. ஸோ அந்த சசப்டிபிலிட்டி வேல்யூ எப்போவுமே நெகட்டிவாக இருக்கும். ரைட், பேராமேக்னெட்டில் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி வேல்யூ எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் மினிமம். ஓகே, மினிமம்னா என்ன, 1 to 10. ஸோ +1லேருந்து +10க்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஆர்த்தோ மேக்னெட்டுடைய சசப்டிபிலிட்டி வேல்யூ பாசிட்டிவ் மேக்ஸிமம் ரொம்ப அதிகமாக 100,000 10,000 அப்படிங்கிற வேல்யூக்கு போகும். ஸோ இதில் எக்ஸாம் நெகட்டிவ், இதில் எக்ஸாம் லெஸ் பாசிட்டிவ், இதில் எக்ஸாம் ஹை பாசிட்டிவ். ஓகே, தென் லாஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டயாமேக்னெட்டுக்கு உண்டான சில எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர். ஸோ வாட்டருடைய ஃபார்முலா H2O தானே. ஸோ அது வந்துட்டு டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது தான். அடுத்து வந்துட்டு ஹைட்ரஜன் கேஸ், அது ஒரு எக்ஸாம்பிள். ஆன்டிமோனி, காப்பர், அலுமினியம், பிஸ்மத். ஓகே, ஸோ இதில் எஸ்பினா ஆன்டிமோனி, இந்த கார் பேட்டரி செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எலமெண்ட்டை தான் நம்ம ஆன்டிமோனி அப்படிம்போம். ஸோ அதுக்கு சிம்பிள் வந்துட்டு எஸ்பி. ஸோ வாட்டர், ஹைட்ரஜன், ஆன்டிமோனி, காப்பர், அலுமினியம், பிஸ்மத் எல்லாமே டயாமேக்னெட்ஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள். அடுத்து பேராமேக்னெட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பிளாட்டினம், குரோமியம், மேங்கனஸ், ஆக்சிஜன் அண்ட் ஆல் சால்ட் சொல்யூஷன். சால்ட் சொல்யூஷன்னா உப்பு திரவம், காப்பர் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட். அதாவது நீங்கள் அந்த கெமிக்கல் நேம் வாசிக்கிறப்ப ஏடிஇ, ஐடிஇ இல்லைன்னா ஐடிஇ இந்த 3 எழுத்துக்களில் முடியும். இப்போ CaSO4னா கால்சியம் சல்ஃபேட் ஏடியில் முடியுது, MgSனா மெக்னீசியம் சல்ஃபைடு ஐடியில் முடியுது, இஜட்டன்எஸ்னா ஜிங்க் சல்ஃபைடு ஐடியில் முடியுது, Na2SO3னா சோடியம் சல்ஃபைடு ஐடியில் முடியுது. ஸோ அப்போ பேர் வாசிக்கிறப்ப ஏடிஇ, ஐடிஇ, ஐடிஇ. ஸோ இந்த எழுத்துக்களில் முடியக்கூடிய சால்ட் சொல்யூஷன் எல்லாமே பேராமேக்னெட்டிக் கீழே தான் வரும். ஓகே, ஸோ பிளாட்டினம், குரோமியம், மேங்கனஸ், ஆக்சிஜன் அண்ட் ஆல் சால்ட் சொல்யூஷன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பேராமேக்னெட். தென் லாஸ்ட் ஆர்த்தோமேக்னெட்டிக் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அயன், இரும்பு, கோபால்ட்டு, நிக்கலு, பலேடியம். பிடினா பலேடியம், பிடி வந்துட்டு பிளாட்டினம், இது பிடி வந்துட்டு பலேடியம். ஸோ அயன், கோபால்ட், நிக்கல் அண்ட் பலேடியம் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர்த்தோமேக்னெட்ஸ். ஓகே, முடிஞ்சு. இதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல், டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் அண்ட் டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ் இன் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதனுடைய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அண்ட் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு. இது கீழே இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாத்தையுமே நான் ஓவராலாக கவர் பண்ணிட்டேன். வீடியோவை 1க்கு 2 தடவை பார்த்து எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அடுத்த வீடியோ கிளாஸில் சந்திப்போம். See you.